விவசாயத்துக்காக வந்து உள்ள ஒரு மருந்து இது. இங்கே உள்ள மருந்துக்கும் துணை மருந்து இங்கே உள்ள மருந்துக்கும் இந்த மருந்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நான் ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் அப்சைட்டி யூஸ் பண்ணுறேங்க. இப்படி தான் வந்து அப்சைட்டி யூஸ் பண்ணுவோம். அதில் இப்போ அப்சைட்டி மருந்து வந்து இப்படி தான் வயலில் யூஸ் பண்ணுவோங்க. இது வந்து இதில் உள்ள அப்சைட்டிங்கிற துணை மருந்துங்க. இது எப்படி ஊடுருவுங்கிறத வந்து நான் காமிக்கிறேங்க. இதில் கொஞ்சம் தண்ணியை விடுறேங்க. இது பாருங்க, எங்கே பார்த்தாலும் ஊடுருவும் தன்மை எங்கே பார்த்தாலும் பரவுறது தெரியுது இல்லைங்களா? இதை பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியை விடுறேங்க. இங்கே உள்ள மருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம பூமியில் அடித்தோம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறேங்க. இது அப்சைட்டி அதில் கலக்கல. சொல்லு. இது வந்து வெறும் தண்ணிங்க. இது வெறும் தண்ணிங்க. இது கொஞ்சம் நேரம் சென்றது இது டெமோ காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சேமை இலைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா தண்ணி இதில் மேலே நிற்குங்களா? நிற்காது இல்லைங்களா? இப்படி தான் தண்ணி பனித்துளி மாதிரி இருக்கும். இது பாருங்கள், அப்படியே கீழே ஊற்றுது இல்லைங்களா? இது வந்து அப்சைட்டி கலந்து அடித்தோம் அப்படின்னா இதில் ஊடுருவும் தன்மை இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது அப்சைட்டிங்க. இதில் வந்து தண்ணியும் கலந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேங்க. அப்சைட்டியும் கலந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சேமை இலையில் நிற்கிதுங்களா? நிற்கிது பார்த்தீங்களா? அதுலேயே வந்து கீழே வரலையும் அது அடி வரலையும் வேறு வரலையும் இறங்குங்க. இந்த அப்சைட்டி கலந்து இந்த மருந்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடி வேறு வரலையும் போய் முழுமையான பயனடையுங்க. அப்சைட்டி கலந்து அடித்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா உப்பு மண்ணையும் மாற்றி கொடுக்கும் தன்மை இருக்கும். நீர் பாசனத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எங்கே பார்த்தாலும் கலந்து அடி வேறு வரலையும் லூஸ் கொடுத்து வேரை நல்லா க்ரோத்தாக வளர வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா துணை மருந்து தான். இதுவே மருந்து கிடையாது. இது வந்து துணை மருந்து. எப்படின்னா நம்ம உடலுக்கு வந்து டானிக் யூஸ் பண்ண சொல்கிறாங்க பார்த்திங்களா, ஹெல்த்துக்காக. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காக இது வந்து ஒரு ஹெல்த்து பொருள் தாங்க. நம்ம வந்து விவசாயத்துக்கு முழுமையாக உவர் நிலத்தையெல்லாம் நல்ல நிலமாக ஆக்கி கொடுக்கவும், நம்ம அடிக்கிற பூச்சிக்கொல்லியாக இருந்தாலும் சரி, துணை மருந்தாக இருந்தாலும் சரி, யூரியா, பொட்டாஷ் எது பல வந்து அடி உரம் பயன்படுத்தினாலும் சரி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவு கொடுத்துருப்பாங்கங்க. அந்த அளவு வந்து பயன்படுத்தி நம்ம உரத்தை பயன்படுத்தி அடித்தோம் அப்படின்னா மகசூல் நல்லாயிருக்கும். நெல்மணி பார்த்திங்கன்னா முத்து முத்தாக இருக்குங்க. அது வந்து நல்லா வெயிட்டு கொடுக்கும். மகசூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். க்ரோத்தாகவும் வளரும். நிலமும் பார்த்திங்கன்னா அந்த உப்புத்தன்மையை மாற்றி கொடுத்து நல்ல நிலமாகவும் மாற்றி கொடுக்கும் தன்மை வந்து இந்த அப்சைட்டிக்கு இருக்குதுங்க. இதோட காசு வைஸ் வந்து 819 ரூபா. இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 819 ரூபா. நீங்கள் அடிக்கும் மருந்தில் வந்து இது கலந்து அடிக்கிற மருந்து தான். இதை அடிச்சிங்கன்னா மகசூல் நல்லா இருக்குங்க. ஒரு டேங்க்கு 15 ஒரு அதாவது பூச்சிக்கொல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் வந்து 1 லிட்டருக்கு 5 ml பயன்படுத்தி அடித்தோம் அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி வந்து அடி வரலையும் இறங்கி நெல்மணியில் நெல் பயிர் வந்து அந்த இலை விட்டுருக்கும் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி சாதாரணமாக அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி இருந்தால் அந்த பூச்சி சாகாது, அப்படியே தான் இருக்கும். அதனால தான் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி அடிச்சிட்ருக்காங்க. இந்த மருந்தை யூஸ் பண்ணி அடித்தோம் அப்படின்னா
அடி வரலையும் இறங்கி அடியில் உள்ள பூச்சியும் வந்து இறந்து போகுங்க. அந்த அளவுக்கு இது வந்து தன்மையுடையதுங்க. இது வெட்டிக்கு சொல்லு. யூரியா பொட்டாசியம் கலந்து மண்ணோட வந்தோம்னா சரி. நன்றி.